ஹாய் கோடஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஃபஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணக்கப்புறம் எப்படி ஒரு எமுலேட்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எமுலேட்டர்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணக்கப்புறம் ஸோ அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு மொபைல் தேவைப்படும். ஸோ அந்த மொபைல் வந்து நம்ம எப்படி விர்ச்சுவலாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணுறது, அது பேர் தான் எமுலேட்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அதுக்கு. ஸோ அதுக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் மொபைல் அண்ட் டேப்லெட்டுக்காக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அந்த மொபைல் அண்ட் டேப்லெட் கிரியேட் கொடுத்து, ஸோ அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து வாட்ச்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேர் ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு எடுத்து நீங்கள் வாட்ச்க்கு பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி டெலிவிஷன்னா டிவி, ஸோ அதுமாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நோ ஆக்டிவிட்டி அப்படின்றத கொடுத்து ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நேம் வந்து டெஸ்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து ஜாவா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா ஜாவா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இல்லை மேக் அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபெட்டர் அண்ட் காட்லன் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். ஸோ சேம் இதே மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்கை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அது மாதிரி மேலே வச்சுக்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆகிற வரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அந்த ஆப்போட ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஆப், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ஃபைல் வேணாம். ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைடில் உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற போட்டு ஒரு பாப்அப் மாதிரி வரும் சைடில். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது இதில். அதாவது நீங்கள் மொபைலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி இது வழியாக பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் நான் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணுன்றது சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஒரு மொபைல், அதாவது ஒரு எமுலேட்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதையும் கிளிக் பண்ணலாம். கீழே உள்ள ஆட் எ நியூ டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற கிரியேட் எ விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு சில எமுலேட்டரோட லிஸ்ட்டை வந்து காமிக்கும். ஸோ சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் மொபைல் வேணுமா, டேப்லெட் வேணுமா, இல்லைனா வேர் ஓஎஸ் வேணுமா, இல்லைனா டெலிவிஷன் வேணுமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மொபைல் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மொபைல் செலக்ட் பண்ணி நீங்கள் அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த மொபைலை செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்களே அந்த மொபைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன மொபைல்னால் பிக்சல் 8 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மோஸ்ட்லி பிக்சல் 8 வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான். ஸோ அதில் வந்து க்ளோன் டிவைஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொபைலோட வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும், அதுக்கப்புறம் ரேம் எவ்வளோ வேணும் அப்படின்றது இருக்கும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக 2 GB ரேம் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1024, ஓகேவா. ஸோ என்னோடய ஃபோனுக்கு வந்து நான் என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 GB இருந்தால் ஓகே. ஸோ அதனால் நான் இன்டூ 2 பண்ணனா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க எம்பியில். ஸோ உங்களுக்கு வந்து இது தெரியல ப்ரோ, எனக்கு இது வந்து எப்படி மாற்றணும் அப்படின்றது தெரிலனா, ஸோ எம்பின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கீழே வந்து ட்ராப் டவுன் மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபியில் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மாற்றுறது இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி மாற்றிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் கீழே நிறைய மெனுஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் மாற்றணுமோ ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளவுன் டிவைஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏபிஐ மாதிரி காமிக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேம் காமிக்கும், ஏவிடி, அதாவது அந்த ஃபோனோட நேம் காமிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஏன் டவுன்லோட் ஆகலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகலை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1 GB அந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நெட்வொர்க் டிவைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதை. ஸோ ரன் பண்ணோடனே எனக்கு பாருங்கள் பேக்ரவுண்ட் டாஸ்கில் வந்து அதாவது லான்ச்சிங் ஏவிடி அப்படின்றது போட்டு ஒன்று வந்துச்சா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நான் காமிக்கிற பாருங்கள், அதாவது நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றனால இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ லேட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாருங்கள் பொறுமையாக. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் சேம் ஆண்ட்ராய்டு கூகுள் அப்படின்ற சிம்பிள் போட்டு ஆண்ட்ராய்டு மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறாதீங்க, நம்ம லேப்டாப் வந்து ஹேங் ஆகிடுச்சு அப்படின்றத நினச்சிக்காதீங்க. ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அது. ஸோ நீங்கள் போக போக பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் நீங்கள் ரேம் செட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மேக்ஸிமம் செட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 8 GB இருந்துச்சுன்னா நீங்கள் 2 GB வச்சுக்கலாம். 16 GB இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 4 GB இருந்தால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இதை. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கே மேக்ஸிமம் 8 GB தேவைப்படும். ஸோ 8 GB இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ப்ரோக்ராமு. 4 GB மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத. ஸோ அதே மாதிரி அந்த எமுலேட்டருக்கு மேலே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணலாம். அதாவது அதை ஆஃப் பண்ணலாம், அதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அதை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர வைக்கலாம், லெஃப்ட்லேருந்து பாட்டம் வர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அது எப்படி போக போக அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம போக போக வீடியோலலாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது யூஸ் பண்ணிப்போம். ஸோ என்னோடய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எந்த கோடிங்கும் ஆப்பும் க்ரியேட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இப்படி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்லாம் க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து இந்த ஃபோனில் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த மொபைல்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி சேம் நம்ம எத்தனை எமுலேட்டர் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து கிரியேட் எ விர்ச்சுவல் அப்படி டிவைஸ் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அப்படின்றத கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் மோஸ்ட்லி 8 GB மேலே இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் இந்த பேர் டிவைஸ் ஆன் ஒய்ஃபைன்னு இருக்குல்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சைடில் நம்ம ஒரு ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களே, ஆப் கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் அதில் லே அவுட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வர வாய்ப்பு இருக்குது.